வெல்கம் டு அப்டேட்ஸ் நவ். உலகின் ஆபத்தான 10 மரங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆபத்தான மரங்கள்னு சொல்கிறோம், அப்போ எதுக்காக இன்னும் இந்த மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வேறு ஏதாவது நல்ல குணங்கள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்ம போன வீடியோவில் அற்புதமான மரங்கள் பற்றி தான் பார்த்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஆபத்தான மரங்கள் என்னென்னு பார்த்துடலாம். மஞ்சனில் மரம். இந்த மரத்தின் மூலம் கிடைக்கும் பழம் பார்ப்பதற்கு ஆப்பிள் போல தோற்றம் கொண்டது. புளோரிடா, மத்திய மற்றும் தென் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ போன்ற பகுதிகள் உட்பட கரிபியன் கடற்கரையில் மஞ்சனில் மரம் உள்ளது. இந்த பழம் மனிதர்களை மரணம் வரை கொண்டு செல்லுமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்திலிருந்து வரும் பால் ஒவ்வாமை மற்றும் உடலில் கொப்பளங்களை ஏற்படுத்தி விடுமாம். அப்புறம் எதுக்காக இந்த மரங்களை வச்சிருக்காங்க அப்படின்னா, இது கரிபியன் மண்ணுக்கு ஏற்றவை, மணலை உறுதிப்படுத்துகிறது, கடற்கரை அரிப்புகளை தடுக்கிறது, மேலும் இயற்கையான காற்றாலைகளாகவும் செயல்படுதுன்னு சொல்றாங்க. தற்கொலை மரம். இந்த மரத்தை இந்தியாவிலும் தெற்காசியாவிலும் பார்க்க முடியும். மக்கள் அதன் பழங்களை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொள்வதால் இந்த மரத்திற்கு இந்த பெயர் வந்ததாம். இது சதுப்பு நிலங்களுக்கு அருகில் மற்றும் கடலோர சதுப்பு நிலங்களில் வளரும். இவ்வளவு அபாயம் இருந்த போதிலும் தோட்டக்கலையில் ஒரு ஹெட்ஜ்ரோவாக நடப்படுகிறது. மேலும் இதன் விதைகள் எலி விஷம் மற்றும் பூச்சி விரட்டிகளை உருவாக்கவும் பயன்படுகிறது. பொன்யா பைன் ட்ரீ. இந்த மரம் வடகிழக்கு ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து பகுதியில் காணப்படுகிறது. இந்த பைன் கொட்டைகள் சாப்பிடுவதற்கு முற்றிலும் பாதுகாப்பானவை. ஆனால் இந்த மரத்தின் கூம்புகள் ஒரு கால்பந்து சைஸ்ல, அதாவது 10 கிலோ எடை கொண்டதாக இருக்குமாம். இவை ஒரு மரத்தின் கிளைகளிலிருந்து விழும்போது அவை யாரையும் வீழ்த்தி கடுமையான காயங்களை ஏற்படுத்தி விடுமாம். அடுத்ததா பால் மாங்குரோ. இவை பால் போன்ற சதுப்பு நிலங்கள், புதர்கள் அல்லது மரங்களாக வளரும். இது வடக்கு நியூ சவுத் வேஸிலிருந்து பல பகுதிகளுக்கும் விநியோகிக்கப்படுகிறது. இந்த பால் போன்ற சதுப்பு நில மரங்களின் சாறு கண்ணில் பட்டால் தற்காலிக குருட்டுத்தன்மையை ஏற்படுத்துமாம். மேலும் கடுமையான தோல் கொப்பளங்களையும் ஏற்படுத்துமாம். இந்த வகை மரம் மென்மையாகவும் லேசாகவும் இருப்பதால் கேனோ கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் கரையோரங்களை சேதப்படுத்தும் புயல் மற்றும் சூறாவளி காற்று, அலைகள் மற்றும் வெள்ளங்களிலிருந்து பாதுகாக்குமாம். வனவிலங்குகளுக்கு வாழ்விடமாகவும் பயன்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒலியாண்டர், அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரளி செடி. இந்த செடியில் சபோனின்கள், கார்டியாக் கிளைகோசைடுகள் மற்றும் ஒலியாண்ட்ரின் போன்ற நச்சு பொருட்கள் உள்ளது. இதனால பார்வை கோளாறுகள், தடிப்புகள், மயக்கம், சோம்பல் மற்றும் ஒழுங்கற்ற இதய துடிப்பை ஏற்படுத்தி விடுமாம். இருந்த போதிலும் இந்த மரத்தின் விதைகள் மற்றும் இலைகள் மருந்து தயாரிக்க பயன்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா சாண்ட்பாக்ஸ் மரம். இந்த மரம் மலைக்காடுகளை பூர்வீகமாக கொண்டது, அதாவது தெற்கு மற்றும் வட அமெரிக்காவின் வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடியது. இந்த மரம் அதன் தண்டுகள் முழுவதும் கூர்மையான முதுகெலும்புகளை கொண்டுள்ளது. இது நஞ்சு காற்றை உருவாக்குகிறது, மேலும் தோல் வெடிப்புகளை ஏற்படுத்துமாம். இதன் பழங்கள் முத்திய பிறகு வெடித்து வெவ்வேறு திசைகளில் விதைகளை பரப்புதான். அதுவும் 240 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த விதைகள் போகுமாம். அப்படி போகும்போது அந்த எல்லைக்குள்ள நிற்கும் மனிதர்களுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஐரோப்பிய யூ. இந்த மரத்தின் அனைத்து பகுதிகளிலும் டாக்சின் எனப்படும் விஷம் உள்ளது. ஆனால் யூவின் விதைகளை வைத்திருக்கும் பெர்ரி பகுதி மட்டும் சாப்பிடக்கூடியது. இருந்தாலும் இந்த மரம் வலுவானது மற்றும் நீடித்த நாட்கள் பயன்படுத்தக்கூடியது என்பதால் இது வில் மற்றும் கருவிகளின் கைப்பிடிகளாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததா ஸ்ட்ரைக்னைன் மரம். இந்த மரம் இந்திய துணைக்கண்டத்தை தாயகமாக கொண்டுள்ளது. இந்த மரம் தசை மற்றும் நரம்பு மண்டலங்களில் செயல்படுத்தப்படும் மிகவும் நஞ்சு பொருளாகும். மேலும் இந்த மரம் வெளிப்படுத்தும் டெட்டானிக் உடலின் சுருக்கத்தை ஏற்படுத்தி விடுமாம். அடுத்ததா ஏஞ்சல் சேக்காலம். இந்த செடியின் மணி வடிவ மலர்கள் தோட்டங்களில் அழகாக இருக்கும், ஆனால் ட்ரோபன் ஆல்கலாய்டுகள் போன்ற விஷங்களை கொண்டுள்ளது. கடுமையான மாய தோற்றத்தை ஏற்படுத்திடுமாம், அதாவது ஜாம்பி போன்ற நிலைக்கு ஆளாக்கிடும்னு சொல்றாங்க. இதை சுவாசிக்கிறதன் மூலமாகவும் சாப்பிட்றதன் மூலமாகவும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் விஷம் பரவலாமா. இருந்தாலும் இதனோட இலைகள் மற்றும் பூக்களை மருந்து தயாரிக்க பயன்படுத்துறாங்களாம். அடுத்ததா ஜிம்பி. இந்த மரங்கள் ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள மலைக்காடுகளில் காணப்படுகிறது. அதன் இதய வடிவிலான இலைகள் கடுமையான ஒவ்வாமை எதிர்விளைவுகளுக்கு காரணமாயிருக்கலாம்னு சொல்றாங்க. மற்றும் தீவிர அரிப்பு, பெரிய படை போன்ற நோய்களை ஏற்படுத்தி விடுமாம். இந்த தகவல் இதில் வரும் மரங்களை பற்றிய விழிப்புணர்வுக்காக மட்டுமே தவிர மரங்களை அழிக்கும் எண்ணத்தில் இல்லை. மரங்களை நடுவோம், மழை பெறுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.